ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு வீடியோ என்னன்னா ஒரு வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் விளையில தேங்காய் வெட்டி போட்டிருக்கு. அதை பறக்கி போடுறதுக்காக நான் விலைக்கு போகிறேன். அப்புறம் என்னென்ன பண்ணுறேன்னு உள்ளதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போவோம். விளையோட என்ட்ரன்ஸ் பார்த்தாலே ஒரு அழகான நீரோடையோட தான் ஸ்டார்ட் ஆகுது. நீர் நமது உயிர் ஆதாரம்னு சொல்கிற மாதிரி நீரோட ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று தான். அப்புறம் விலை ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்குது. இனிதான் நான் விலைக்குள்ளாடி போகிறேன். விலைக்கு உள்ளாடி இறங்கி நடந்ததுமே இந்த பசலைக்கீரை தான் பார்த்தேன். இது வளர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. தானாகவே வளரக்கூடிய கீரை தான் இது. இந்த கீரை விதைகள் மூலமாகவும் அப்புறம் சின்ன ஒரு துண்டு விழுந்தாலுமே இது வளரக்கூடியது. அப்புறம் விலையை இப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். விலை முன்னாடி ஒரு டைம் காடாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிறைய மரங்கள் இருந்து இப்போ மரங்கள் இல்லாமல் வெறிச்சோடி அப்படி கிடக்குது. அது ஒரு விதத்தில் பார்க்குறதுக்கு ஒரு சோகத்தை தான் தருது. அப்புறமே நான் விளையில அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல மிளகு படத்தி விட்டுருக்க மரத்தை பார்த்தேன். அதில் நல்ல மிளகு நாங்கள் படத்தி விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நல்ல மிளகு இன்னும் காய்க்க ஸ்டார்ட் ஆகலை. தார் போட்டிருக்கு. அழகாக படர்ந்து இந்த கிளைமேட்டுக்கு ஏற்றபடி அது அழகாகவே வளர்ந்துருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்து அதனால் அதை ஒரு வீடியோ எடுத்து ஆட் பண்ணியிருப்பேன். இந்த நல்ல மிளகு படத்தி விட்டுருக்க இந்த மரத்துலேருந்து ஒரு விதமான காய் கீழே விழுது. அதை தான் அப்புறமா நான் நோட் பண்ணேன். இந்த காய் நிறைய விழுந்து கிடக்கு. ஆனால் இந்த காய் எதுக்காக பயன்படுத்துவாங்க, எது சாப்பிடலாமா இல்லையான்னு உள்ளது எனக்கு தெரியாது. சும்மா ஒரு காய் எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். அது பார்க்க நல்லா தான் இருக்குது. அப்புறமா அதை உடச்சி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு ரப்பர் மரத்தில் அதை தட்டி உடச்சி பார்த்தேன் அது எப்படி இருக்குன்னு. அது ஒரு விதமாக ஜூஸ்கா மாதிரியும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஜூஸியாக தான் இருந்து உள்ளாடி. லைட்டாக டேஸ்ட்டு பண்ணி அதை பார்த்துட்டு நான் அப்புறம் துப்பிட்டேன். அது என்ன நல்லதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இந்த லைட்டாக இது டேஸ்ட் ஸ்வீட்டாக இருந்து. இது சாப்பிடக்கூடிய பொருள் தானே இல்லையான்னு எனக்கு கிளியராக தெரியலை. யாருக்காவது இந்த காயை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். முன்னாடியெல்லாம் விளையில சும்மா சைடுக்கு நடுறதுக்காக இந்த காயெல்லாம் இந்த மரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அதில் காய்க்கிய காய் தான் இது. மற்றபடி ஃபுட்டாட்டு யூஸ் பண்ணலாமா என்னன்னுல கிளியர் நாலேஜ் கிடையாது. யாருக்காவது இந்த ட்ரீ தெரிஞ்சோன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் அந்த காயை அப்படியே வச்சு பார்த்துட்டு அது எப்படி இருக்குது, அதில் சீடு இருக்கா என்ன அதுன்னு அதை பார்த்துட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டேன். ஏன்னா இது நமக்கு தேவையில்லை, சும்மா எடுத்தது தான். அப்புறம் ஒரு மரத்தில் சக்கை காய்ச்சிருக்கிறத பார்த்தேன். அது அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோவை காட்டலான்னு பார்த்தேன். இந்த மாதிரி குட்டியான சக்கை பழம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதுவுமே சக்கையில் ஒரு வெரைட்டி தான். இதை எங்கள் ஊரில் முண்டஞ்சக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சக்கை சின்ன சைஸாக தான் காய்க்கும், ரொம்ப பெருசாக எல்லாம் காய்க்காது. ஆனால் சொலை பெருசாக தான் உள்ளாடி இருக்குது. ஆனால் கொஞ்சம் சொலை தான் இருக்கும். இப்படி உள்ள சக்கை உங்கள் ஊரில் இந்த சக்கை இருக்கா இல்லையான்னு உள்ளதை கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் அது பக்கத்துலேயே நாங்கள் ஒரு ஒட்டு பிளாவை நட்டு விட்டுருந்தோம். அதுலேயும் சக்கை காய்ச்சிருந்து கீழே ஒரு சக்கை தரையில் படுற மாதிரி இருந்து. நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் மேலே நடந்து போகும்போது ஒரு பைனாப்பிள் பிளான்ட் பார்த்தேன். இந்த பைனாப்பிள் பிளான்ட்டு தனியாக நின்று அப்போ இதில் பைனாப்பிள் காய்க்கட்டுன்னு இந்த பிளான்ட்டை அப்புறம் விட்டுட்டேன். அது பக்கத்துலேயே 2-3 பைனாப்பிள் பிளான்ட்டு சேர்ந்து நின்று அப்போ அதுலண்டு ஒரு பைனாப்பிள் பிளான்ட்லேருந்து அதிலோட குருந்தை எடுத்து சாப்பிட்லான்னு நான் எடுக்க போகிறேன். அதோட குருந்து எப்படி எடுக்கணும்னா இதே மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி திருக்கி எடுக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் நான் ரொம்ப இழுத்து எடுக்கும்போது தான் வருது. செடியோட சம்டைம் வர சான்ஸ் இருக்குது. அதனால கேர்ஃபுல்லாக குருந்தை மட்டும் எடுக்கணும், இல்லைன்னா செடியோட வந்துடும். அப்புறம் இந்த குருந்தை கையில் எடுத்ததுமே பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும், ஒயிட் கலரில். அதில் மேலே கொஞ்சம் பாதி வரைக்கும் தான் சாஃப்டாக இருக்கும். அந்த சாஃப்டாக இருக்க பார்ட்டு மட்டும்தான் நம்ம சாப்பிடக்கூடிய பார்ட்டு. அதுக்கப்புறம் ஒயிட்டாக இருந்தாலும் ஹார்டாக இருக்க பார்ட்டு சாப்பிடக்கூடாதுல்ல, நமக்கு கடிச்சு சாப்பிட கஷ்டமாக இருக்கும். அதனால் அது சாப்பிட முடியாது. அதனால் சாஃப்டாக இருக்க பக்கம் மட்டும்தான் சாப்பிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடி கடித்ததுமே அது சேர்ந்துருக்கிற குருந்து எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் இதை அப்படியே சாப்பிட்றது நல்லது கிடையாது. ஏன்னா இதில் மேலே வழியாட்டு தண்ணி எல்லாம் போய் தூசு இருக்கும். அதுக்கப்புறம் இதே மாதிரி லீஃப் ஆட்டு தனித்தனியாக பிரித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இடையில இந்த தண்ணிக்குள்ளாடி பூச்சி எல்லாம் இருக்கும். தண்ணி மண் ஏதாவது நடுவில் இருக்கும், அதுக்குள்ளாடி பூச்சி இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்து தின்றது ரொம்ப நல்லது. அப்படியே நடந்து போகும்போது இன்னொரு மரத்துலேயும் சக்கை காய்ச்சிருந்து அதையும் வீடியோவாக எடுத்தேன். இது என்ன சக்கைன்னு தெரியலை, செம்பருத்தி வரிக்கை. அப்புறம் சக்கையில் 2-3 எல்லாம் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் 2-3 வெரைட்டியெல்லாம் எங்கள் விலையில் இருக்குது. அது எந்தெந்த இதில் எப்படி நிற்குதுன்னு எனக்கு தெரியலை. இந்த பிளான்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தெரளி சொல்லுவோம். அந்த பிளான்ட் சிக்கனுக்காக பிரியாணியில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க.
அதுக்காக தான் காய வச்சு எடுப்பாங்க. அப்புறமா வந்து விளையில கூழஞ்சக்க மரத்தில நெறைய சக்கை இருந்து, அதையும் வெட்டி போடுறதுக்காக சொல்லியிருந்து, அத வெட்டி போட்டிருந்தாங்க. இந்த சக்கை வந்து அவியல் வைக்கிறதுக்காகவும், வத்தலுக்காகவும் பயன்படுத்துவாங்க. அல்லாம பழத்தாலும் சாப்பிடுவாங்க. ஆனா ரொம்ப சாஃப்ட்டா இருக்குன்னு நெறைய பேருக்கு இது ரொம்ப பிடிக்காது. அப்புறம் பண்டம் ஏதாவது செய்ய யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த சக்கையெல்லாம் சேர்த்து கலெக்ட் பண்ணி ஒரே இடத்துல நான் போட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் இந்த சக்கையெல்லாம் ஆட்டோல தான் கொண்டு வருவாங்க. அப்புறம் வந்து விழா எண்டில வந்து இந்த கீரை நிக்குது. இது வந்து பசுமுருங்கைன்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல இத மதுரை கீரைன்னு சொல்லுவாங்க. எப்படி இதுக்கு மதுரை கீரைன்னு நேம் வந்துன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இதோட நேட்டிவ் மதுரையா எப்படின்னு எனக்கு தெரியல. இத வந்து மதுரை கீரைன்னு சொல்லுவாங்க. ஒரு வழியா தேங்காய் எல்லாம் பறக்கி முடிஞ்சு, அத என்னால வீடியோல ஆட் பண்ண முடியல. ஏன்னா தேங்காய் பறக்குனதே நான் தான். அப்புறம் எல்லாமே பறக்கி ஒரு சைடு போட்டுட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.